வணக்கம். 1991 இசைஞானி இளையராஜா இசையில் ஒரு வராத திரைப்படம் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி. இந்த படத்தை இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த படம் வராமே போயிருச்சு. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, அதாவது இந்த இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவரோட இயக்கத்தில் இந்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் அப்படின்னு பாடியிருப்பார். அந்த தலைப்பை எடுத்து இந்த படத்தோட பேரை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரவீந்தர் ஒரு தயாரிப்பாளர் தயாரித்து இந்த படம் வந்து வர முடியாமல் போயிடுச்சு. 1991 வர முடியாமல் போயிடுச்சு இந்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால. அதே 1991 இளையராஜா ஆர் சுந்தரராஜன் கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து சாமி போட்ட முடிச்சு அப்படின்னு ஒரு படம். நீலவேணி அம்மா நீலவேணி பொண்ணு எடுத்து வாரேன் வாரேன் அப்படிங்கிற பாட்டெலாம் அந்த படத்தில் இருக்குது. இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த படமும். இந்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால வரல. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இசைஞானி இளையராஜா இப்போ உள்ள இசையமைப்பாளர்கள்லாம் எங்கெங்கேயோ போய் எப்படியோ மெட்டுக்கள்லாம் போடுறாங்க. ஒரு பாட்டு படத்தில் ஹிட்டுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பாட்டை கேட்க வேண்டியிருக்கு. அதிரடி பாடல்களாக இருக்குது. கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் பல பாடல்கள் கிடையாது இப்போ இருக்கிற பாடல்கள். ஆனால் இசைஞானி வந்து போகிற போக்கில் அசால்ட்டாக பல பாடல்களை வந்து போட்டு போயிருப்பார். அப்படி தான் அந்த கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி. அதாவது இசைஞானி இளையராஜாட்ட போகிற இயக்குநர்கள் எல்லாமே 1980களில் இளையராஜாட்ட போன இயக்குநர்கள் எல்லாமே சொல்கிறது, இளையராஜா வந்து அரை மணி நேரத்தில் பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு, 5 நிமிஷத்தில் பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு, 10 நிமிஷத்தில் பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு, 9:30 போனேன் 10 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு இசை வந்து ஒரு சாதாரணம் ஒரு அந்த இதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஹார்மோனியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க, மெட்டுக்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் இளையராஜாவுக்கு. அந்த மாதிரி வந்து இளையராஜா நிறையா பாடல்கள் போட்டிருக்காரு. ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டுலாம் போட மாட்டார். ஆனால் சாதாரணமாக போகிற போக்கில் போட்டு போயிருப்பார். எல்லா பாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப எங்கெங்கேயோ போய் ஃபாரினில் ரூம் போட்டுலாம் பாட்டு போடுறாங்க. ஒரு பாட்டும் வந்து இப்போ கேட்க முடியல. அப்படி தான் இந்த படத்தில் வந்து போட்ட பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படம் வெளிவராதால் இந்த படத்தோட பாடல்கள்லாம் அதிகம் பேசப்படாமல் போயிடுச்சு. அப்படி தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன், வார்த்தை பேசும் காதல் ராகம். இந்த பாட்டை வந்து ஆஷா போன்ஸ்லே எஸ்பிபி இருவரும் இணைந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு. உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன், வார்த்தை பேசும் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை எஸ்பிபி ஆஷா போன்ஸ்லே இருவரும் இணைந்து பாடியிருப்பாங்க. அதாவது ஆஷா போன்ஸ்லே லதா மங்கேஷ்கர் இருவரும் வந்து இசைஞானிக்கு ரொம்ப பிடித்த பாடகிகள். சமீபத்தில் கூட ஒரு தினத்தந்தி இதழில் வந்து இளையராஜா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இளையராஜா அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரையும் பாராட்டி சொல்லிட மாட்டார், இவங்க தான் எனக்கு பிடிச்சவங்க, இவங்க தான் எனக்கு பிடித்த பாடகர் அப்படின்னு சொல்லி யாரையும் சொல்லிட மாட்டார். ஏன்னா இளையராஜா இசையில் எத்தனையோ பாடல்கள் பாடி எஸ்பிபி மனம் இப்படி யாரையுமே அவர் புகழ்ந்து சொன்னதில்லை. அப்போ வந்து அதில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, தினத்தந்தி இதழில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, உங்களுக்கு பிடித்த சிங்கர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இளையராஜா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் பதில் சொல்லிட மாட்டார். எனக்கு பிடித்த பாடகர் அப்படின்னு யாரையும் சொல்லலை, எனக்கு பிடித்த பாடகி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஆஷா போன்ஸ்லே அப்படின்னு சொல்லியிருந்தார். இளையராஜா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சொல்லிட மாட்டார், ஆஷா போன்ஸ்லே தான் பிடித்த பாடகி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போனா வந்து அவங்க மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருப்பாங்க பார்த்துக்குங்க. இந்த பாட்டை வந்து ஆஷா போன்ஸ்லே ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. உன்னை நான் எஸ்பிபியோடு இணைந்து உன்னை நான் பார்க்கையில் அப்படின்னு பாட்டு இருக்கும், கேட்டு பாருங்கள், ரொம்ப அருமையான பாட்டு. இந்த படம் வெளிவராதான பாடலும் அதிகமாக ஹிட்டான பாட்டு தான். நான் எங்கேயோ எப்போயோ கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டு. இதே படத்தில் ஒரு 7-8 பாடல்கள் இருக்குது. அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பாடல்கள் இந்த 2 பாடல்கள் தான். இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவே பாடிய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கானம் தென்காற்றோடு போய் சொல்லும் தூது, நாளும் உன் கை சேரும் நாளும் எப்போது, நினைவில் மது உன் உயிரில் மது, ஹலோ ஹலோ மது மது அப்படின்னு சொல்லி இளையராஜா ரொம்ப ரொமான்டிக்காக அந்த பாட்டை பாடியிருப்பாரு. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாடலோட இனிமையை. நான் சொல்கிறத விட நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தோட ஆல்பம் வந்து இணையத்தில் கிடைக்கிது, கேட்டு பாருங்கள். இந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். கேட்டு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.